மதுரை திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலில் வரும் 14ஆம் தேதி கும்பாபிஷேக விழா நடைபெற உள்ள நிலையில் கோவில் பரிவார மூர்த்திகளுக்கு அஷ்டபந்தன மருந்து சாத்தும் பணி இன்று துவங்கியது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் பாலமுருகன் வழங்க கேட்கலாம். பாலமுருகன், வணக்கம். இது பற்றிய மேலும் விவரங்கள் என்ன, சொல்லுங்க. வணக்கம். திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் குடமுழுக்கு வருகிற ஜூலை 14ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதனை ஒட்டி இன்று கோவில் பரிவார மூர்த்திகளுக்கு அஷ்டபந்தன மருந்து சாத்தும் பணி தொடங்கியது. இன்று காலை 9:30 மணி அளவில் கோவில் திருவாச்சி மண்டபத்தில் அந்த மருந்து சாத்தும் பணியானது நடைபெற்றது. தொடர்ந்து கோவில் ராஜகோபுரம், வல்ல கணபதி, கோவலந்த அம்பிகை, பல்வேறு அந்த திருப்பணிகள் 2 கோடி மதிப்பிலான கும்பாபிஷேகத்துக்கான திருப்பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் பரிவார மூர்த்திகளுக்கு மருந்து சாத்தும் பணி இன்று தொடங்கியது. உற்சவர் சண்முக சுந்தரம் தெய்வானை அம்மன் முன்னிலையில் கொம்பரக்கு, சுக்கான், செங்கவி, குறுங்குளியம் போன்ற 8 வகையான மூலிகை பொருட்கள் கொண்டு கோவில் கோவர்த்தன அம்பிகை சன்னதி வாசலில் உள்ள விநாயகருக்கு, கோவில் பரிவார மூர்த்திகளுக்கும் மருந்து சாத்தும் பணி கோவில் ஆணையர், துணை ஆணையர், அறங்காவலர்கள், பட்டர்கள், அலுவலர்கள் தொடங்கி வைத்தனர். இதனையொட்டு கோயிலுக்குள் உள்ள 13க்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட பரிவார மூர்த்திகளுக்கு அந்த மருந்து சாத்தும் பணியானது தொடங்கியது. வருகிற 20ஆம் தேதி இதை தொடர்ந்து வருகிற 4ஆம் தேதி அந்த அஷ்டபந்தன பூஜையான தொடங்கி